வீடியோக்கள் பார்க்கும்போது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த பனானா மாங்கோ பற்றி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ பார்த்து நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டிருக்கேன். சந்தேகங்கிறது மனிதனுக்கு இயல்பு இல்லையா? இது இவ்வளோ காமிக்கிறாங்களே, இவ்வளோ காய்க்குமா கண்டிப்பான்ட்டு. அதுவும் நம்ம கூடுவாஞ்சேரியில் இப்போ ஒருவேளை அது வெளிநாட்டில் தாய்லாந்து வெரைட்டிங்கிறதுனால வெளிநாட்டில் உள்ள ஃபோட்டோ காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ காய்க்குங்கிறத எங்கள் தோட்டத்தில் காய்ச்சதுக்கப்புறம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியுது. ஒரு மாதம் 2 மாதம் கூட ஆகலாம் பழமாகறதுக்கு. ஆனால் எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப பெரிய பழமாக வரும். இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு அதை தாண்டி போக முடியல. திருப்பி அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிருக்குன்னு சொல்லி. ஒரு 10 நாளில் எவ்வளோ இப்போ சைஸ் பெருசாகிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் படத்துக்கு ஏற்ற ரகம், ஏன்னா ரொம்ப குட்டையாக தான் வளரும், இலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும், சின்ன செடியிலே காய்க்கும். இதெல்லாம் ஒரு 2 வருஷம் ஆன செடி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். கொத்து கொத்தா நிறைய காய்ச்சிருக்கு. எல்லாமே ரெட் கலர். இந்த எல்லா கலர் பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த ஜப்பான் கொய்யானா ஜப்பானில் தான் காய்க்குமா, நம்ம ஊரில் காய்க்காதா அப்படின்னு. இப்போ ஜப்பான் மியாசாக்கி நம்ம ஊரில் காய்க்கிற மாதிரி இதுவும் காய்க்கும், ஜப்பான் கொய்யாவும் காய்க்கும். அதுக்காக தான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த ஜப்பான் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டிங்கன்னா நான் ஸ்டாப்பாக சாப்பிடலாம். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரி தோட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, நம்ம தோட்டத்தில் என்னென்ன பழங்கள் பழுத்துருக்கு, காய்கள் என்ன இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது. ஏன்னா இந்த செடிகளில் இருக்கக்கூடிய பழங்களையோ பூக்களையோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த செடி மேலே உள்ள ஆசை வந்து அதிகமாகும். அது மூலம் நீங்கள் செடிகளை வளர்க்குறதுனால நாட்டுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இந்த செடிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பழங்களாக பார்க்கக்கூடிய செடிகளையும் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் சேல் பண்ணுறோம். எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாமே எப்போவுமே செடியை காமிக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம செடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 அடியிலேருந்து ஒரு 10 அடி 12 அடி உயரம் உள்ள வரைக்கும் உள்ள செடிகளை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இமாம்பசந்த் மாமரம். இதை வந்து நம்ம ஒரு 12 அடி இடைவெளியில் அடர் நடவு பண்ணியிருக்கோம். இந்த செடிகளை வந்து நம்ம ஜூன் ஜூலையில் வந்து கவாத்து பண்ணோம். கவாத்து பண்ணும்போது கூட ஒரு வீடியோ பதிவு பண்ணோம். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்தமாதிரி அடர் நடவு முறையில் நடும்போது நம்ம கண்டிப்பாக கவாத்து பண்ணணும். அதேமாதிரி நிறைய பேர் சென்னை மாதிரி இடங்களில் இருக்கிறவங்க வந்து இடம் வசதி இல்லாதனால நெருக்கி நடுறாங்க. நெருக்கி நட்டாலும் கண்டிப்பாக கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணால் தான் இதே மாதிரி காய்க்கும். அதுமாதிரி அடர் நடவு முறை வந்து ஒரு சக்ஸஸான ஒரு இதுதான். இந்த முறை வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் நம்ம நிறைய பேர் இதை கவாத்து பண்ணாததுனால அந்த செடிகளில் காய்ப்பு தன்மை கம்மியாகுது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த தோட்டத்தையே வந்து ஒரு ட்ரையல் இது மாதிரி தான் வச்சுருக்கோம். உங்களுக்கெல்லாம் ஒரு தகவலை சொல்கிறதுக்கும் மற்றவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இதை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வீடுகள்லேயோ தோட்டங்கள்லேயோ இருக்கக்கூடிய செடிகளை பராமரிக்கலாம். இந்த அடர் நடவு முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இதில் குழப்பம் இருக்குது. அதாவது எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணுறது, நம்ம வாயால் சொல்கிறதுங்கிறது வேறு. அதை கேட்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கிறது தெரியாது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதை எப்படி கவாத்து பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ அதாவது மரங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ் இருந்தால் அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பனானா மேங்கோ. இந்த பனானா மேங்கோ உங்களுக்கு இப்போ காய்கள் எதுவும் தெரியாது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு. ஆக்சுவலாக நான் வந்து பழைய வீடியோக்கள் பார்க்கும்போது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த பனானா மேங்கோ பற்றி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ பார்த்து நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டிருக்கேன். சந்தேகங்கிறது மனிதனுக்கு இயல்பு இல்லையா? இது இவ்வளோ காமிக்கிறாங்களே, இவ்வளோ காய்க்குமா கண்டிப்பான்ட்டு. அதுவும் நம்ம கூடுவாஞ்சேரியில் இப்போ ஒருவேளை அது வெளிநாட்டில் தாய்லாந்து வெரைட்டிங்கிறதுனால வெளிநாட்டில் உள்ள ஃபோட்டோ காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ காய்க்குங்கிறத எங்கள் தோட்டத்தில் காய்ச்சதுக்கப்புறம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியுது. இதெல்லாம் என்னென்னா, இப்படி ஒரு தோட்டம் வச்சு நம்ம அதை பராமரிக்கிறதுனால தான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. வாயால் சொல்கிறதுங்கிறத விட நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நம்பகத்தன்மை வரும். எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்கள். அதாவது கிராபிக்ஸ்ன்னு நான் ஒரு காலத்தில் நினச்சது இப்போ எங்கள் தோட்டத்திலே இது நிரூபணம் ஆகிருக்கு. பாருங்கள், கொத்து கொத்தா நிறையாவே இருக்குது பாருங்கள். இங்கே இந்த பக்கம் கூட இருக்குது, நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். இங்கேயும் இருக்குது. இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொத்து பிஞ்சுகள் இருக்குது. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 20-10க்கு அந்த மாதிரி பிஞ்சுகள் இருக்குது. அதை விட இன்னொரு சிறப்பு என்னென்னாக்கா, கீழே பிஞ்சு இருக்குது, மேலே பூ இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ மாம்பழம் பூக்கிற ஏன்னா இந்த சீசனில் மாமரம் பூத்து முடிஞ்சு காய்கள் வர சீசன் இது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தாய்லாந்து வெரைட்டி ஒரு பனானா மேங்கோ நம்ம தோட்டத்தில் இப்போ பூத்துருக்கிறது. கண்டிப்பாக இதுவும் பிஞ்சுகள் வரும். ஏன்னா இந்த பாருங்கள், சின்ன பிஞ்சுகள் கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கொத்துலேயும் இருக்கக்கூடியது எல்லாமே சின்ன பிஞ்சுகளாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது எல்லாமே மேலே இருக்கக்கூடிய பூக்கள் கூட பிஞ்சாக மாறும். இந்த செடிகள் நம்ம பார்த்திங்கன்னா 450 ரூபாயிலேருந்து சேல்ஸ் பண்ணுறோம். சின்ன செடிகள். பெரிய செடிகளை உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய செடிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சிங்கன்னா வர வருஷத்துலேயே காய்க்கும். இந்த வருஷமே காய்க்கிற தன்மையோடு இருக்குது. கவரில் இருக்கிறதுனால அது காய்ப்பு வராத போது கூட வர வருஷத்தில் அது எல்லாமே கண்டிப்பாக காய்க்கும். அந்தமாதிரி பெரிய செடிகள் ஒரு 8 அடி வரைக்கும் ஹைட்டில் இருக்குது நம்மகிட்ட.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயினிப்பலா. அந்த ஆயினிப்பலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது நாகர்கோவில் பகுதியில் கேரளாவிலாம் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஃப்ரூட் வெரைட்டி. அதாவது குட்டி சக்கம்பாங்க. அதாவது ஒரு 300 கிராம் 400 கிராம் தான் வெயிட் வரும். ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த சுவையில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இந்த செடி வந்து நம்ம ஒட்டு செடி 3 வருஷத்தில் காய்க்கக்கூடிய செடி. இப்போ இது 2.5 வருஷம் தான் ஆகுது இந்த செடி. இப்போ வந்து ஆண் பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். நிறைய ஆண் பூக்கள் லாஸ்ட் இயர் நமக்கு வந்தது. பெண் பூ வரல. ஆனால் இந்த முறை நமக்கு பெண் பூக்களும் கூட வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது இந்த ஒட்டு செடி ரொம்ப பெரிய மரமாகி காய்க்கிறதாச்சே, இது நம்ம ஒட்டு செடியாக இருக்கும்போது காய்க்குமாங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, முதல்ல நம்ம காய்க்கும்போது உங்களுக்கு அந்த பழத்துடைய சைஸ் எல்லாம் சின்னதாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு 5-6 வருஷம் ஆகும்போது பழம் நல்ல பெரிய மரத்தில் காய்க்கிற மாதிரியே காய்க்கும். பாருங்கள் ஆண் பூ எவ்வளோ இருக்குது பாருங்களேன். நிறைய ஆண் பூக்கள் இருக்குது. லாஸ்ட் இயர் ஆண் பூக்களும் கூட கம்மியாக வந்தது. பெண் பூக்களே வரல. இந்த வருஷம் பெண் பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். பெண் பூக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பூ தான் இப்போ இருக்குது இந்த செடியில். ஆனால் வர வருஷத்தில் இதுமாதிரி இப்போ எப்படி ஆண் பூக்கள் இன்க்ரீஸ் ஆச்சோ அதுமாதிரி பெண் பூக்களும் வரும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. வர வருஷத்தில் இது காய்க்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இதே நம்ம கவாத்து பண்ணி தான் ஒரு பொன்சாய் மரமாக தான் வளர்க்கலாம். மாடியில் வளர்க்கலாம். மாடியில் வளர்க்கும்போது அதனுடைய கண்டெய்னர் பெருசாக இருக்கணும். காய்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். தரையில் வச்சோன்னா கண்டிப்பாக நிறைய மகசூல் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 6-7 வருஷம் கழிச்சு காய்க்கக்கூடிய ஒரு மரத்தை நம்ம ஒரு 3 வருஷத்துலேயே காய்க்க வைக்கிறது காரணம் என்னென்னா, இது ஒட்டு செடி. இது எல்லாமே ஒட்டு பண்ணுறதுனால சீக்கிரமாக காய்க்குது. இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம 650 ரூபாயிலேருந்து பெரிய செடிகள் அதனுடைய தரத்தை பொறுத்து ரேட் அதிகமாக வச்சு விற்கிறோம். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டு செடிகளாக இருக்கிறதுனால நம்ம மினிமம் 650 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஒரு 2 அடி ஹைட் இருக்கும். அது செடி வளர்ச்சியை பொறுத்து ரேட் அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து மேங்கோ. இந்த தாய்லாந்து மேங்கோ பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லுவோம். எப்போவுமே பூத்துட்டு இருக்கும். அதுமாதிரி கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இன்ச்சு க்ரோ பேக்கில் இருக்குது. எவ்வளோ பூக்கள் இருக்குங்கிறத பாருங்களேன். அதாவது காய்க்கிற தன்மை அதிகம். இந்த வெரைட்டியை பொறுத்தவரைக்கும் காய்க்கிற தன்மை அதிகம். நிறைய பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் வளரும், மெதுவாக தான் வளரும். அதனால் நம்ம ப்ரூன் பண்ணக்கூட வேண்டியதில்லை, கவாத்து கூட பண்ண வேண்டியதில்லை. கவாத்து பண்ணாமல் தான் இந்த செடியை வச்சுருக்கோம். அப்போ கூட ஒரு 3-4 அடியில் அது நல்ல ஸ்லோ க்ரோத்துங்கிறதுனால நம்ம இதை மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், தரையிலையும். அடுத்து நம்ம பார்க்குறது கொடுக்காப்புளி. அதாவது ரெட் கொடுக்காப்புளி. இது பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம 21 க்ரோ பேக்லேயே காய்ச்சிருக்கு. எல்லாருமே மறந்து போன ஒரு விஷயம் இது. இந்த கொடுக்காப்புளிங்கிறது இப்போ சின்ன வயசில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்கள் ஊரில் நாகர்கோயிலில் இது அதிகமாக கிடையாது. நான் வந்து மதுரையில் காந்தி கிராமத்தில் படிக்கும்போது பென்சிங்காக வச்சுருப்பாங்க, அதாவது வேலி ஓரம் வச்சுருப்பாங்க. நாங்கள் படிக்கும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுமாதிரி ஏதாவது சேட்டை பண்ணி அதை பறித்து சாப்பிடுவோம். அது பார்த்தீங்கன்னா மனுஷன் பறிக்க முடியாது. அதாவது அது இப்போ 20 அடி 25 அடி இருக்கும். ஏதாவது கல்லை விட்டோ கொம்பை விட்டு தான் பறிக்கணும். ஆனால் எனக்கே இப்போ அது ஆச்சரியமாக இருக்குது. 40-41 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20-25 அடியில் பார்த்த மரத்தை நான் இப்போ ஒரு 3 அடி 4 அடியிலே காய்களை பார்க்குறேங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப மலைப்பாக இருக்குது. நீங்களும் நிறைய பேருக்கு இது மலைப்பாக இருக்கும். ஏன்னா இது நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த கொடுக்காப்புளியை பொறுத்த வரைக்கும் இதை சாப்பிட்றதுக்குன்னே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இது ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம மாடியில் வளர்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கோம் எப்படி காய்ச்சிருக்குங்கிறத. அதனால் கண்டிப்பாக மாடியில் வளர்க்கலாம். இந்த ஒட்டு செடிகளை நம்ம க்ரீன் நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பு தன்மையாக இருக்கும். ஆனால் துவர்ப்பு தன்மையை ரசிக்கிறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் அது எந்த சுவையாக இருந்தாலும் கொடுக்காப்புளினாலே நம்ம ஒரு கொடுக்காப்புளின்னு சொன்ன உடனே வீடியோ எடுக்கிற இளையராஜா கூட சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. அது பெரிய ஒரு சந்தோஷம். இந்த செடிகளும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம தோட்டத்தில், அதாவது என்ன தான் காய்க்குது, எப்படி தான் காய்க்குதுன்னு பார்க்குறதுக்காக போட்டு வச்ச பழச்செடிகளை தான் பார்க்குறோம். எல்லாமே 30 கவரில் இருக்குது. இதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட செடிகள் நம்ம இதுமாதிரி போட்டு வச்சுருக்கோம். அதில் ஒரு சில செடிகளில் இந்த வருஷம் பிஞ்சுகள் வந்திருக்கிறத பார்க்கலாம். இதில் நிறைய பிஞ்சு இருந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி தான், ஏன்னா நிறைய பிஞ்சுகள் இருக்கும்போது இந்த காய் வந்து பெருசாகாது. அதனால் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. அப்போ கூட இதில் நிறைய பிஞ்சு இன்னும் இருக்குது. அதாவது நிறைய பிஞ்சு இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து நம்ம ஊரில் காய்க்குங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறது தான் நான் இதை சொல்கிறது, அதையும் காமிக்கிறது. நிறைய பேருக்கு என்னென்னா, ஏதோ ஒரு 1-2 காயை காமிச்சோன்னா அப்போ இது இவ்வளோ தான் காய்க்கும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இந்த இதெல்லாம் காமிக்கிறேன். இது ஒரு தாய்லாந்து ரெட் வெரைட்டி. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாம்பழங்கள் கலராக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி பச்சை மஞ்சளாக இருக்கோ, மேக்ஸிமம் பழமாகும்போது மஞ்சளாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் தாய்லாந்து வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ். இது எல்லாமே இயற்கையானது தான். இப்போ கலராக இருந்தோடனே இது நம்ம பார்க்காதனால இதெல்லாம் ஏதோ ஹைப்ரிட்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஊரில் கூட செந்தூரா பார்த்துருப்பீங்க இல்லையா, செந்தூரா அது பார்த்தீங்கன்னா நல்ல பழமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அதே டைமில் கொஞ்சம் பழம் முதிர்ச்சி கம்மியாக இருந்ததுன்னா பயங்கர புளிப்பாக இருக்கும். அதேமாதிரி நிறைய வீடுகளில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடுகளில் இருந்திருக்கு. எங்கள் வீட்டிலே எங்கள் சித்தப்பா வீட்டில் இருந்துச்சு பக்கத்தில்.
ஆனால் மனுஷன் வாயில் வைக்க முடியாது. நாங்கள் ஒரு நாள் கூட அந்த பழத்தை சாப்பிட்டதில்ல. அது காய்க்கு தான், அதாவது சமையலுக்கு இப்போ மீன் குழம்பு அந்த மாதிரி வச்சாங்கன்னா அதை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் அதே மாதிரி கிடையாது. இது நம்ம பழமாக நல்லா பயன்படுத்தலாம் இதை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பர்பிள் மேங்கோ, தாய்லாந்து பர்பிள் மேங்கோ. இதை வந்து நல்லா பழமும் ஒரு கால் பிஞ்சு தான். இது வந்து இன்னும் 2 மாதம் கூட ஆகலாம் பழமாகிறதுக்கு. ஆனால் எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப பெரிய பழமாக வரும். இதை தான் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்பூனால் சாப்பிட்றது, கரண்டியால் சாப்பிட்றது, அந்த மாதிரி வெரைட்டி. இதனுடைய விதைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ இந்த பழத்தை பார்த்த உடனே நீங்கள் செடி எங்கே கிடைக்கும்னு நம்ம வாங்கி நடணும்னு நினைப்பீங்க. எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரியில் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ரக செடிகளை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும். இந்த மாதிரி செடிகள் வேணும்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பென்கன்லிங். இந்த பென்கன்லிங் நம்ம லாஸ்ட் இயர் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருந்தோம். சூப்பர் டேஸ்ட்டு. அது வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். நிறைய வாட்டி அதை சொல்லிட்டோம். ஏன்னா ரொம்ப அருமையான வெரைட்டி. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த ரகத்தை வாங்கினேன். ஏன்னா எனக்கு லாஸ்ட் இயர் சாப்பிட்டது எனக்கு அது இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல இதுமாதிரி இப்போ ரெட் கலர் ஆகும். ஒரு கலர் வித்தியாசமான கலரில் வரும். இந்த பக்கம் க்ரீனாக இருக்குது, ஆனால் இது மாறிட்டு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே நல்ல இந்த கலர் வரும். நம்ம சாப்பிடும் நல்லா முதிர்ச்சி அடையும் போது நல்லா ரெட் கலரில் இருக்கும் இந்த செடி. இதே மாடி தோட்டங்கள்லேயும் வளர்க்கலாம். தரையிலையும் வளர்க்கலாம், மாடியிலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஜெயண்ட் ஐவரி. இந்த ஜெயண்ட் ஐவரிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிஞ்சுகள் வந்தது. நான் நிறைய பிஞ்சுகளை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுவாக விழலை, நானே ரிமூவ் பண்ணேன். ஏன்னா காய் கொஞ்சம் பெருசாகணுங்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ இந்த போன வாரம் தான் காமிச்சேன். இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு அதை தாண்டி போக முடியல. திருப்பி அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிருக்குன்னு சொல்லி. ஒரு 10 நாளில் எவ்வளோ இப்போ சைஸ் பெருசாகிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பாருங்களா, அப்போ அதில் உங்களுக்கு அந்த கம்பேரிட்டிவ் தெரியும் எவ்வளோ பெருசாகிருக்குங்கிறத. ஒரு யானையினுடைய தந்தம் மாதிரி இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது எல்லாமே நம்ம ஒரு ட்ரையல் பேசிஸில் தான் வச்சுருக்கோம். ஒவ்வொரு ரகம் வச்சுருக்கோம் நம்ம தோட்டத்தில். ஏன்னா நம்ம கஸ்டமர் வாங்கினதுக்கப்புறம் அதனுடைய எதுவும் ஏமாற்றம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக. பாருங்கள், இதில் வந்து பிராஞ்சில் நான் ஒரே ஒரு காய் மட்டும் அலோவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு காய் அலோவ் பண்ணும்போது அது மேக்ஸிமம் என்ன சைஸ் வருமோ அது வரும். செடி ரொம்ப சின்ன செடி தான், அதனால் ஒரு 70% தான் அதில் உண்மையான சைஸை நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. கொத்து கொத்தாக காய்க்கும். தன்மையுடையது இந்த ஜெயண்ட் ஐவரி. லாஸ்ட் இயர் நம்ம மாடியில் இது காய்ச்சுது. அதை பற்றி வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம முக்கணி திருவிழாவில் கூட இதை காட்சிப்படுத்தியிருக்கோம் இந்த வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது காலப்பாடி ரகம். இந்த காலப்பாடி ரகத்தை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ரகம். ஏன்னா ரொம்ப குட்டையாக தான் வளரும், இலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும், சின்ன செடியிலே காய்க்கும். இதெல்லாம் ஒரு 2 வருஷம் ஆன செடி. இப்போ இதில் நிறைய பூக்கள் வந்தது. நம்ம இவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு பாருங்களேன், கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இந்த மாதிரி காய்களோட சேல்ஸ் பண்ணுறோம். இதில் ஒரு காய் 2 காய் நீங்கள் கூட அலோவ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 வருஷம் ஆன செடிகளில் வந்து ஒரு காய் 2 காய் கூட அலோவ் பண்ணலாம். இதேமாதிரி கிட்டத்தட்ட நிறைய செடிகள் நம்ம தொட்டியில் வச்சு பராமரிச்சுட்டு வரோம். அதாவது கஸ்டமருக்கு வந்து காய்களோட கொடுக்கணுங்கிறதுக்காக. இந்த காய்களோட நீங்கள் கவரில் மாற்றி வச்சாலோ இல்லை தொட்டியில் மாற்றினாலோ தரையில் நட்டால் கூட இந்த பழங்கள் உங்களுக்கு பழமாக நீங்கள் அறுவடை பண்ணி சாப்பிட முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது கோட்டூர்கோணங்கிற வெரைட்டி. அதாவது தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லுவேன். ஏன்னா அது நல்லா ரெட்டிஷாக வரும். நம்ம அதிகமாக நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாட்டு வெரைட்டி. பொதுவாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட தோணும், இவன் என்ன வெளிநாட்டுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படி இல்லை, நம்ம ஊர்லேயே அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகங்களே நம்ம முன்னெடுத்து கொண்டு வரோம். அதாவது சக்கரைக்குட்டி, அதே மாதிரி காலப்பாடி, வெள்ளரி மாங்காய், இந்த மாதிரி ரகங்கள்லாம் நம்ம ஊர்லேருந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் தெரியறதில்லை இப்போ உள்ள தலைமுறையினருக்கு. அந்த வெரைட்டியை நம்ம முன்னெடுத்து போகிறோம். இது பாருங்கள், மியாசாக்கி மாதிரியே அது வரும்போதே, அதாவது ஆரம்ப நிலையிலே அந்த ரெட்டிஷாகவே வருது. அந்த பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக வருது. இந்த பாருங்கள், பழமாகும்போது நல்லா ரெட்டாகவே வரும். இங்கேயும் கூட பிஞ்சு இருக்கு பாருங்க. எல்லா பிஞ்சுகளுமே பாருங்கள் ரெட்டாக தான் இருக்குது. எல்லா பிஞ்சுகளுமே ஒரு மியாசாக்கி கலரை ஒட்டி வரும் இது. அதனால தான் நான் தமிழ்நாட்டு மியாசாக்கின்னு சொல்லுவேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அதை புரிஞ்சுக்கிங்க. தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டூர்கோணம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நார் இருக்கும். நார்த்தன்மை வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அதாவது ஃபைபர் கண்டென்ட் இருந்ததுன்னா நல்லது. மாம்பழத்தில் அதிகமாக இருக்கும் இதில். அதே இது நம்ம ஜப்பான் மியாசாக்கியில் நார்த்தன்மை இருக்காது. அதாவது சாப்பிடும்போது ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வாட்டர் ஆப்பிள் செடி. இந்த வாட்டர் ஆப்பிள் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் பழங்களோட கூட சேல்ஸ் பண்ணுறோம். பிஞ்சு பழங்கள் நிறைய உள்ள செடிகள் இப்போ தயாராக இருக்குது, அதாவது விற்பனைக்கு. இது எல்லாமே பழத்தோடு இருக்கக்கூடிய செடி தான். பாருங்கள் எவ்வளோ ஒரு செடியில் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். கொத்து கொத்தா நிறைய காய்ச்சிருக்கு. எல்லாமே ரெட் கலர், எல்லா கலருமே இருக்குது. ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது. இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தல்காரி வாட்டர் ஆப்பிள் ரொம்ப ஸ்வீட்டானது. அந்த செடிகள் பாலி சாம்பை இதெல்லாமே கூட சேல்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ரெட் வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், சூப்பராக நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இது எல்லாமே சேல்ஸுக்காக தான், நாங்கள் எங்கள் அழகுக்காக வச்சுருக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் மாடியில் கூட இதை வச்சு பராமரிக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ பழங்கள் எவ்வளோ கொத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள்.
நம்ம நர்சரிக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது டேஸ்ட்டு கொடுத்தோன்னா அது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் நர்சரிக்கு அறுவடை பண்ணுறோம். பாருங்கள், அதுமாதிரி இதில் பாருங்களேன், இதில் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு. இந்த அளவு காய்க்கிற தன்மையோட தான். ஒரு சின்ன பேக் தான், ஒரு 18 இன்ச்சு பேக் தான். அப்போ நீங்கள் ஒரு 18 இன்ச்சு தொட்டியில் வச்சா கூட உங்களுக்கு மாடியில் வச்சா இந்த செடிகள் இவ்வளோ காய்க்கும். ரொம்ப அருமையாக காய்ச்சிருக்கு. இந்த வாட்டர் ஆப்பிள் செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம 300 ரூபாயிலேருந்து சேல்ஸ் பண்ணுறோம். அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து, அதனுடைய பேக் சைஸை பொறுத்து சேல்ஸ் பண்ணுறோம். இது அப்படியே நீங்கள் டைரெக்டாக வாங்கி மாடியிலே தரையில் வச்சு பராமரிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. இந்த ஜப்பான் கொய்யா நம்ம தோட்டத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ணது. அப்போ தான் அறிமுகமாச்சு. நான் இந்த பழங்களை செடிகள் போன இடத்துல ஒரு பழம் சாப்பிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தனால வாங்கிட்டு வந்து நட்டேன். அது கொத்து கொத்தாக காய்ச்சிருக்க பாருங்கள். நிறைய பேருக்கு இதில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த ஜப்பான் கொய்யானா ஜப்பானில் தான் காய்க்குமா, நம்ம ஊரில் காய்க்காதா அப்படின்னு. இப்போ ஜப்பான் மியாசாக்கி நம்ம ஊரில் காய்க்கிற மாதிரி இதுவும் காய்க்கும். ஜப்பான் கொய்யாவும் காய்க்கும். அதுக்காக தான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். கொத்து கொத்தாக செடியை தாங்க முடியல. அது பிரான்ச்சஸ் நம்ம ப்ரூன் பண்ணி தான் வளர்த்தோம். அப்போ கூட அதனுடைய வெயிட்டை தாங்க முடியாமல் செடிகள்லாம் சாஞ்சி இருக்கிறத பார்க்கலாம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நீங்கள் இந்த செடியிலே பழமும் இருக்குது, அதே டைமில் பூக்களும் இருக்குது பாருங்கள். பூ பிஞ்சு எல்லாமே இருக்குது. இதுதான் ரொம்ப பியூட்டி. அதாவது நான் கமர்ஷியலாக இதை பயிர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மை உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், நிறைய விவசாயிகள் இதை வளர்க்கணும்னு விரும்புகிறீங்க. கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். அந்த ஜப்பான் கொய்யா எப்படி காய்க்குங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக. ஏன் விலை போட்டிருக்கேன்னா, இந்த பறவைகிட்டேருந்து காப்பாற்றினா தான் உங்கள்கிட்ட காமிக்க முடியும். இல்லைனா அவங்களே சாப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம மக்களுக்கு காமிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் விலை போட்டிருக்கோம். யாரும் கொடுமைக்காரன்னு நினைக்காதீங்க. பாருங்கள், கொத்து கொத்தாக நிறையா இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு காய்ச்சிருக்கு. எல்லா செடிகள்லையுமே இதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இந்த மரத்தில் கூட பாருங்கள், இந்த செடியில் கூட எவ்வளோ பெரிய காய் இருக்குன்னு. அதே மாதிரி அந்த பக்கத்தில் காமிங்க, அது வந்து பூ இருக்குது பாருங்கள். என்னென்னா கொஞ்சம் உர பராமரிப்பு இதுக்கு வேணும். அந்த மாதிரி இருந்தால் நிறைய காய்க்குது. நம்ம இது சில விஷயங்களை நம்ம அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். நல்லா பராமரிப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த ஜப்பான் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே காய்க்கும். ஏகப்பட்ட பூ இருக்குது. எவ்வளோ பூ இருக்குங்கிறத நீங்கள் இந்த செடியை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நூற்றுக்கணக்கான பூக்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலே முதல்ல நம்ம தோட்டத்தில் தான் நடவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் இதை பற்றி யூடியூப்பில் செடிகளை காமிக்கலை. நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இதை ஜப்பான் கொய்யா பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே செடிகளை காமிச்சிட்ருக்கோம். நம்ம தோட்டத்தில் நடவு பண்ண செடிகளை பாருங்கள், ஏகப்பட்ட பூ இருக்குது. ஜப்பான் கொய்யா இப்போ நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி தோட்டத்தில் கட் பண்ணி பார்க்க போகிறோம். இது செடியில் இருக்கிறத அவங்க பாணியிலே நம்ம கட் பண்ணி பார்ப்போம். எப்படி கலர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ரெட்டிஷ் ஆகிடுச்சு. சூப்பர் கலராக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. கட் பண்ணும்போதே சவுண்ட் வந்தது. கேட்டுதானே தெரியல. இளையராஜா உங்களுக்கு கேட்டுதா? அதாவது அந்த காயை நம்ம கட் பண்ணும்போதே சவுண்ட் வருது. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது நம்ம மாங்காயை பறித்து மாங்காய் மரத்துக்கு அடியிலேருந்தே சாப்பிட்ற மாதிரி கொய்யாக்காயை பறித்து கொய்யா மரத்துக்கு அடியிலேருந்தே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும். அதாவது இந்த ஜப்பான் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டிங்கன்னா நான் ஸ்டாப்பாக சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. அப்படி தான் சொல்ல முடியும். நம்ம மற்ற பழம்னா கொஞ்சம் யோசித்து சாப்பிடுவோம். யார்கிட்டயா பேசியிருந்தா கூட பேசுவோம். எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் வரல. ஏன்னா இதை சாப்பிட்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள், இதில் விதைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் முக்கியமாக என்ன மாதிரி வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கும் இந்த பழம் பிடிக்கும். இப்போ என்ன சிலர் சொல்கிறாங்க, கொஞ்சம் பல்லில் மாட்டிக்குது சார் நாட்டு கொய்யா சாப்பிடும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம உண்மையை யதார்த்தத்தை சொல்கிறோம். நம்ம நாட்டு கொய்யாவுக்கு எதிரான ஆள் கிடையாது. நம்ம நர்சரியில் நாட்டு கொய்யா செடி கூட பெரிய செடிகளாக சேல்ஸ் பண்ணுறோம். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து வாங்கிக்கலாம். அதை வாட்டர் ஆப்பிள்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாருங்கள், நல்லா மில்க் ஒயிட்டாக வரும். நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த வாட்டர் ஆப்பிள் கூட இந்த வாட்டர் ஆப்பிள் கூட நம்ம சின்ன செடிகளாக சேல்ஸ் பண்ணுறோம். 300 ரூபா ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரெட்டும் கூட இதில் இருக்குது. நம்ம கொஞ்சம் தனித்தனியாக கலரை பிரித்து வச்சுருக்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம தோட்டத்திலே பல இடங்களில் சைஸ் வாரியாக அந்த செடிகளை நம்ம அடுக்கி வச்சுருக்கோம். எல்லா இடங்களுமே இதேமாதிரி பழங்கள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழம், நுங்கு பழம். நுங்குன்னா நம்ம அபியூ ஃப்ரூட்டு. இந்த அபியூ ஃப்ரூட்டு நான் நுங்குக்கு மாற்றாக சொல்லுவேன். இப்போ மரங்களும் அழிஞ்சிட்டு வருது. அதேமாதிரி மரம் ஏறுறதுக்கும் ஆட்கள் இல்லை. அந்தமாதிரி பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம நிறைய ஏஜ் ஆனவங்க இருப்பாங்க. நுங்கு சாப்பிட்றதுன்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த பழத்தை சாப்பிட்டா ஓரளவு அவங்களுடைய ஆசையை தீர்க்கலாம். இந்த பழம் வந்து நுங்கு மாதிரி தான் இருக்கும். எனக்காக நுங்கு பழம்னு நினச்சிடாதீங்க. நுங்கு வந்து இதுமாதிரி மரத்தில் காய்க்குதான்னு நினைக்காதீங்க. நுங்குடைய சாயில் இருக்கும். எப்படின்னா, இந்த பழத்தை கட் பண்ணி சாப்பிடும்போது உள்ளே வந்து நுங்கு நம்ம எடுக்கும்போது ஒரு தண்ணி அந்த வாட்டர் இதாகும் பார்த்தீங்களா, கண்டென்ட் வரும் இல்லையா, அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட்டே வரும். அதுமாதிரி ஸ்வீட்டாக இருக்கும்.
அந்த பழமும் நம்ம குளகுளன்னு இருக்கும், நம்ம நுங்கு மாதிரியே ஸ்வீட்டாக இருக்கும். நான் இப்போ அறுவடை பண்ணிக்குவோம். நம்ம நர்சரிக்கு போயிட்டு நம்ம வர கஸ்டமருக்கும் இந்த பழங்களை கொடுத்து எல்லா பழங்களும் நிறைய பழங்களும் அறுவடை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் ஷேர் பண்ணி அதை வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு பழம் நம்ம அறுவடை பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. இது நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே சாப்பிட்டேன். அதனால் எனக்கு இது மேலேயும் ஒரு ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப ஆசை அந்த பழமும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அந்த நுங்கோடைய டேஸ்ட்டு நான் இதில் எதிர்பார்க்கல. நம்ம ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அந்த பழத்தை ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது. அடுத்து நம்ம பார்க்குறது பைனாப்பிள் செடி. இந்த பைனாப்பிள் செடியிலே இது வெரிகேட்டட் வெரைட்டி. அதாவது பாருங்கள், ஒரு அழகு செடி மாதிரியே இந்த பெண்டானஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரியே இலைகள் இருக்குது, மஞ்சள், நடுவில் க்ரீன் இருக்குது. இது ஒரு அழகு செடியாகவும் வீட்டில் பராமரிக்கலாம். அதேமாதிரி நம்ம பழங்களும் கிடைக்கும். பழங்கள் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பைனாப்பிள் பழம் மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குது. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தான் அதை பற்றி சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் இதனுடைய செடிகள் நமக்கு கிடச்சி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பழங்கள் எப்படி வருதுங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பழங்களும் வந்துடுச்சு. பழங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு தண்டு வந்து மேலே வந்து பூ ஒரு நல்ல ஒரு தோற்றத்தில் இருக்குது. இந்த ஒரு ஃபேன்சி செடியாகவும் வளர்க்கலாம். நம்ம பழங்கள் அறுவடை பண்ணி கூட இதை சாப்பிட முடியும். தோட்டத்தில் நம்ம சில பழங்களை சாம்பிளுக்காக அறுவடை பண்ணியிருக்கோம். இதை நம்ம நர்சரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வர கஸ்டமருக்கும் கொடுப்போம். ஏன்னா கோட்டிருக்கணும் மாம்பழம். இதை வந்து வேறு இன்னொரு மரத்துலேருந்து நம்ம பறிச்சது. இது நல்லா கலர் வரல. ஏன்னு கேட்டால் இது நல்லா கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துருச்சு பழம். கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு. இப்போ 2-3 நாளாக மழையும் அப்பப்போ பெய்துட்டு இருக்கு. அதனால் நல்லா கலர் வரல. நம்ம தோட்டத்தில் நம்ம நர்சரியில் காய்ச்சதை காமிக்கிறோம் பாருங்கள். அது நீங்கள் மியாசாக்கி பழம் மாதிரியே பயங்கர ரெட்டிஷாக இருக்கும். அதுமாதிரி இது கேக் ஃப்ரூட், அதாவது நாவல் பழம் மாதிரி டேஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டு. அதுமாதிரி இது அபியூ, வாட்டர் ஆப்பிள் எல்லாமே உங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுத்து அதனுடைய ரிவ்யூ நான் வந்து தனித்தனியாக வீடியோவில் கூட பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த பழங்களை பற்றியும் அந்த செடிகளை எப்படி வளர்க்குறது பற்றியும். இப்போ நிறைய பேர் மாடி தோட்டத்தில் காய்கறிகள் வளர்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அடுத்த லெவலாக நம்ம பழச்செடிகளை வளர்க்கலாங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். எங்கள் மாடி தோட்டத்தில் பழச்செடிகளை பராமரிக்கிற பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எங்கள் சேனலை, அதாவது கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.